இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் இந்த நல்ல நாளிலே சந்தோஷமாய் உங்கள் திருச்சபையில் கர்த்தரை ஆராதித்து கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி மகிழ்வீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். அது மாத்திரமல்லாமல் உங்கள் குடும்பத்தாரோடு நீங்கள் இந்த சந்தோஷமான நேரங்களை நல்லா கொண்டாடுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஏசப்பா பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற நற்செய்தி முதலாவது ஒரு தேவ தூதன் மூலமாக மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். மேய்ப்பர்களுக்கு முன்னன்னா டக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் தங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கேட்ட உடனே நேரம் இயேசுவை பார்க்க வந்துட்டாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஆச்சரியம். இந்த வார்த்தையை சொன்ன உடனே பரம சேனையின் தூதர்கள் கூட்டம் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாகன்னு ஒரு பெரிய வொர்ஷிப் நடக்கு. பாடி கர்த்தரை துதிக்கிறாங்க. இவங்களுக்குலாம் இது ஆச்சரியமா இருக்கு. இது வரைக்கும் வாழ்க்கையில் நம்ம இப்படி பார்த்ததே இல்லையே, இப்படிலாம் ஒரு தெய்வீக வெளிப்பாடு நமக்கு கிடைச்சதே இல்லையே, நற்செய்தி எல்லா ஜனத்திற்குமாம்ல அப்படின்னு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ இதை போய் பார்த்தே ஆகணும்னு வந்து பார்த்தா அவங்க சொன்ன மாதிரியே அந்த பிள்ளைய துணியில சுற்றி முன்னணியில் கடத்தியிருக்காங்க. இவங்களால இந்த சந்தோஷத்தை நிச்சயம்ல மறைத்து வைக்க முடியல. உடனே பாருங்க இதெல்லாம் பிரசித்தம் பண்ணாங்க. தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு கிறிஸ்துவின் பிறந்த நாளை நாம் கொண்டாடவில்லை, கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறோம். இன்னைக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு தான் இயேசு பிறந்தாரா? உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? சாட்சி இருக்கா? கிறிஸ்துவின் பிறப்பை யாராவது கொண்டாடி இருக்காங்களா? இன்னைக்கு நிறைய சபைகளில் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுறது இல்லை. காரணம் இந்த மாதிரி சில கேள்விகளெல்லாம் கேட்கறதுனால. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். இன்னைக்கு தான் இயேசு பிறந்தாருன்னு கேக் வெட்டி இயேசு பிறந்தனால இன்னைக்கு நாம் கொண்டாடலை. அந்த பிள்ளையை குறித்து சொல்லப்பட்ட சங்கதியை அறிந்து அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த செய்தியை பிரசித்தம் பண்ணின மேய்ப்பர்களைப் போல இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட அவருடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட வரலாற்று நிகழ்வுகள் வேதாகமத்தில் எப்படியெல்லாம் எழுதப்பட்டது, அது எப்படியெல்லாம் நிறைவேறியது, அதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட்டு அவருடைய பிறப்பை தான் நம்ம கொண்டாடுறோமே தவிர அவருடைய பிறந்த நாள் என்ன செய்யல கொண்டாடல. அப்போ அதுக்கு அடையாளமாக தான் இந்த செய்தியை எங்கெல்லாம் சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் சொல்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இது எல்லா ஜனத்துக்கும் உள்ள நற்செய்தி. அவங்க படித்தவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரங்களாக இருக்கலாம், கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், கிறிஸ்து அல்லாதவர்களாக இருக்கலாம், உள்நாட்டுக்காரங்களாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டுக்காரங்களாக இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாங்க. இது எல்லா ஜனத்திற்கும் உண்டான நற்செய்தி. ஏதோ ஒரு நல்ல செய்தி எனக்கு வருமானு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிறைய பேர் உங்களை சுற்றி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த இயேசு தான் நம்பிக்கையின் செய்தி. அந்த இயேசுவால தான் அவங்க வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்க்கிறது நடக்க போகுது. இதை சொல்றதுக்கு தான் இந்த நாள், இதை பிரசித்தம் பண்றதுக்கு தான் இந்த கொண்டாட்டம். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இதை தீர்மானமாக எடுத்து சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நீங்கள் உபயோகம் பண்ணுங்க. வாய்ப்பு கிடைக்கிற ஆட்கள்லாம் இயேசுவின் பிறப்பை குறித்து பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உங்கள் மூலமாக எல்லா இடத்திலும் அறிவிக்கப்படுகிறதை நினைத்து சந்தோஷப்படுவார். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவை குறித்த செய்தியை எல்லாருக்கும் அறிவிக்கிற ஒரு நல்ல நாளாக அமைய அன்பின் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தாவே, இந்த கிறிஸ்துமஸ்ல உங்களுடைய பிள்ளைகளை சந்தோஷப்பட்டு களி கூறுகிறதோடு நின்று விடாமல் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹாப்பி கிறிஸ்மஸ். காட் பிளஸ் யூ. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.